நான் மேக்கப் பண்ணுறச்சவே பாதியில எழுஞ்சி போன கிளைண்ட்டு தான் ரிசப்ஷன் மேக்கப்புக்கு என்னைய புக் பண்ணியிருந்தாங்க. என்னதான் பாதியில எழுஞ்சி போனாலும் குரூம் மேக்கப் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்களோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹாப்பின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா இவங்க பாதியில எழுஞ்சி போனாங்க? இவங்களோட ரிசப்ஷனுக்கு எக்ஸ்எம்எல்ஏ ஜெயக்குமார் சார் வந்திருந்தாங்க. அவங்களோட பிளெஸிங்காக தான் இவங்க பாதியில எழுஞ்சி போனாங்க. இவங்க விஷ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அகைன் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் இவங்களோட ஃபைனல் லுக். பிரைட் போனதுலேருந்து கேட்டுட்டே இருந்தாங்க, நான் 2 o'clock வரைக்கும் ஷூட் எடுப்பேன், அதுக்கு மேக்கப் ஸ்டே இருக்குமான்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொல்லியிருந்தாங்க மேக்கப் ஃபுல் ஸ்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இவங்க கேட்ட மாதிரியே இவங்களுக்கு ஸ்கின் ஃபினிஷாக ஒரு லுக் பண்ணி கொடுத்துட்டு என்னோட மேக்கப்புக்கு இவங்க என்ன ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா? நான் நிமிஸ் பிரைடல் மேக் ஓவரை வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். ஸோ பார்க்கவுமே அவங்களோட வே ஆஃப் தட் லுக் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ என்னோட ரிசப்ஷனுக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் தட் மச் குட். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. We can go with the best option. Thank you so much.